வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. விடியலில் வெடித்த போர் 1950 ஜூன் 25. விடியல் பொதுவாக நம்பிக்கையை தரும். ஆனால் 1950 ஜூன் 25 அந்த விடியல் கொரியாவிற்கு போரை கொண்டு வந்து சேர்த்தது. அமைதியான காலை நேரம். அன்று காலை கிராமங்களில் பால் காய்ந்து கொண்டிருந்தது. நகரங்களில் கடைகள் திறக்கப்பட்டன. குழந்தைகள் பள்ளிக்கு தயாரானார்கள். 38வது கோட்டின் இரு புறமும் அமைதி. ஆனால் அந்த அமைதி ஒரு முகமூடிதான். திடீர் தாக்குதல். விடியற்காலையில் வடகொரிய படைகள் ஒரே நேரத்தில் பல முனைகளில் தாக்கின. டேங்குகள் முன்னேறின. காலாட்படை பின்தொடர்ந்தது. பீரங்கி சத்தம் வானத்தை கிழித்தது. போர் அறிவிப்பில்லாமல் தொடங்கியது. 38வது அச்சரேகை கோடு போர்க்களமாகியது. ஒரு காலத்தில் ஒரு நிர்வாக கோடு, இப்போது முழு போர்க்களம். வடகொரிய படைகள் எண்ணிக்கையில் அதிகம், ஆயுதங்களில் வலிமை, திட்டமிட்ட தாக்குதல். தென்கொரியா தயாரிப்பு இல்லாமல் குறைந்த ஆயுதம், குழப்பம். சியோலை நோக்கி பாய்ச்சல். வடக்கின் இலக்கு தெளிவாக இருந்தது. சியோல் தலைநகர், அரசியல் மையம், உளவியல் தாக்கம். வடகொரிய டாங்குகள் வேகமாக முன்னேறின. தென்கொரியா பாதுகாப்பு உடைந்து போனது. தெற்கின் அதிர்ச்சி. தென்கொரிய இராணுவம் முழு போர் என எதிர்பார்க்கவில்லை. சில இடங்களில் எதிர்ப்பை காட்டின, ஆனால் பெரும்பாலும் பின்வாங்கியது. மக்கள் வீடுகளை விட்டு ஓடினர். குடும்பங்கள் பிரிந்தன. சாலைகள் அகதிகளால் நிரம்பின. ஒரே நாளில் ஒரு நாடு அதிர்ந்து போனது. உலகம் விழித்தெழுகின்றது. செய்தி வாஷிங்டனை அடைந்தது. பின்னர் நியூயார்க், மாஸ்கோ, லண்டன். உலகம் ஒரே ஒரு கேள்வி கேட்டது. இது ஒரு உள்ளூர் போரா அல்லது பெரும் போர் ஆரம்பமா? தென்கொரியா தனிமையில். அந்த முதல் நாளில் தென்கொரியா தனிமையாக இருந்தது. உதவி எதுவும் வரவில்லை. ஆயுதம் இல்லை, நேரம் இல்லை. வடகொரிய படைகள் நகரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றி கொண்டே சென்றன. சியோல் வீழ்ச்சி ஆரம்ப சின்னம். சில நாட்களுக்குள் சியோல் வீழ்ந்தது. இந்த வீழ்ச்சி இராணுவ தோல்வி அல்ல, உளவியல் அதிர்ச்சி. உலகம் உணர்ந்தது, இந்த போர் சாதாரணமானது அல்ல. ஒரு நாளின் விலை ஜூன் 25 ஒரே நாள். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள், மில்லியன் கணக்கான அகதிகள், 3 ஆண்டுகளுக்கான இரத்த பாதை ஒரே நாளில் தொடங்கியது. வரலாற்றின் திருப்பம். இந்த தாக்குதல் கொரியாவை மட்டும் அல்ல, பனிப்போரின் முகத்தையும் மாற்றியது. அமெரிக்கா முடிவு எடுக்க வேண்டியது. ஐநா செயல்பட வேண்டியது. சீனா கணக்கிட வேண்டியது. உலகம் இனி பின்வாங்க முடியாது. நிறைவாக 1950 ஜூன் 25 ஒரு தாக்குதல். ஆனால் அது ஒரு கதையின் தொடக்கம். ஒரு போர் எப்படி விடியலில் வெடிக்கிறது என்பதை கொரியா உலகுக்கு காட்டியது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.